கைஸ் கேக் செம்மையாக வந்திருக்கு பாருங்களேன் கைஸ். கேக் செம்மையாக வந்திருக்கு, டெக்ஸ்டரோட செம்மையாக இருக்குது. ஓவனில் வச்சுருந்தாலும் இந்த மாதிரி தான் இருந்திருக்கும், அதே லெவல் தான் வந்திருக்கு கைஸ். ஆனால் கேக் சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது. நான் பேச்சுக்கெலாம் சொல்லுவேன், உண்மையிலேயே செம்மையாக இருக்குது. ஹலோ எல்லோருக்கும் மேரி கிறிஸ்மஸ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கேக் தான் செய்ய போகிறோம். அதுவும் ப்ளம் கேக்கு. எப்படி பண்ண போகிறோம்னு தெரில. இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறது. நம்ம மெட்ராஸ் சமையல் அவங்கள பார்த்தா பண்ணவே போகிறோம். எப்படி வரப்போகுது அப்படின்னு சத்தியமாக தெரில. இது வரைக்கும் கேக்கே செஞ்சதில்லை, ஃபஸ்ட் டைம் கேக் செய்ய போகிறோம். ஒரு பேச்சுலர் வீட்டில் ஒரு கேக் செய்கிறது எப்படி அப்படின்றது மாதிரி தான் இன்றைக்கி பார்க்க போகிறேன்னு சொல்லலாம். தெரிஞ்சதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன், இதெல்லாம் போடுவாங்கன்னு ஒரு ஐடியா இருக்கும்ல ப்ளம் கேக் சாப்பிட்டு, அதனால் இதெல்லாம் வாங்கியிருக்கு. பாதாம், திராட்சை, முந்திரி, பேக்கிங் சோடா, சன்ஃப்ளவர் ஆயில், சர்க்கரை எடுத்து கிட்டத்தட்ட ஒரு கப்பில் எடுத்து கொட்ட போகிறோம். அப்படியே சர்க்கரையை போட்டோன்னா தண்ணிலாம் ஊற்றல, அப்படியே இந்த ப்ரௌன் கலரில் மாற ஆரம்பிக்குது. இதெல்லாம் புதுசாக இருக்குது, கிறிஸ்மஸ்க்கு செய்யணுன்றதுக்காகவே செஞ்சிட்ருக்கேன். செஞ்சு அப்படியே நம்ம வீட்டிலலாம் கொடுப்போம், எப்படி இருக்குன்னு நல்லா இருந்தால் கொடுப்போம். என்னடா இது இப்படி கொஞ்சம் இது நல்ல டிஷ்ஷாக வரும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். வரலைன்னா 500 ரூபா வேஸ்ட்டு. காய்ஸ், இப்போ நம்மள்கிட்ட கரும்பு திராட்சை இல்லாதனால நம்ம வந்து நார்மல் திராட்சை தான் எடுத்து இப்போ ஊற வைக்க போகிறோம். இப்போ இதை ஊற வச்சுட்டு ஊற வச்சு அப்படியே தண்ணியில் போட்டு ஊற வச்சு எடுத்துடணுமாமா. இப்போ நம்ம அதை எடுத்துகிட்டு பார்ப்போம். நம்மள்ட்ட சர்க்கரை மட்டும் தான் இருக்குது, பட் அதை மட்டும் அரைச்சி எடுத்துக்க போகிறோம் கைஸ். ஒரு மிக்சியில் எடுத்து சர்க்கரை உங்களுக்கு தேவையானது ஃபுல்லாக போட்டுக்கோங்க. ஒரு கப்பில் அளந்து போடுங்க. நான் வந்து லைட்டாக அப்படியே 10 ஸ்பூன் 20 ஸ்பூன் எடுத்து போட்டுட்ருக்கேன். நீங்கள் கப்பில் போட்டுக்கோங்க கைஸ், அதான் கரெக்டான அளவாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த லெவலுக்கு பவுடராக அரைச்சா தான் சூப்பராக இருக்கும் கேக்கு. அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா எனக்கு தெரில, மெட்ராஸ் சமையல் பார்த்துட்டு வந்து கண்டினியூ பண்ணுறேன். அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா முந்திரி, பாதாம் இது ரெண்டுத்தையும் பொடி பொடியாக நறுக்கி கட் பண்ணி வைக்கணும். ஆல்மோஸ்ட் 2 hour கைஸ், 2 மணி நேரம் ஆகிடுச்சு. 2 மணி நேரமாக வெறும் கட் பண்ணி தான் வச்சிட்ருக்கோம். இந்த முந்திரி, இந்த பாதாம் இது எல்லாத்தையும் கட் பண்ணுறதுக்கே, ஏன்னா புதுசாக கட் பண்ணுமா, அதனாலேயே ரொம்ப லேட் ஆகுது. இப்போ சார்ஜ் சுத்தமாக இல்லை, கோப்ரோக்கு சார்ஜ் போட்டு வந்து திருப்பி வீடியோவை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இது வரைக்குமே நம்ம ப்ரிப்ரேஷன் எல்லாம் பண்ணி வச்சாச்சு. இப்போ எல்லாத்தையுமே போட்டு மிக்ஸ் பண்ண வேண்டியது தான் பாக்கி. பண்ணிவிட்டு வாங்க காமிக்கிறேன். எக்லெஸ் கேக் செய்ய போகிறதில்ல, எக் கேக் தான் செய்ய போகிறோம். அதனால் 3 முட்டையை எடுத்து உடச்சி போட்டுக்கலாம் கைஸ். இது நல்லா கலக்கி விட்டுக்கலாம் கைஸ். பார்த்திங்கன்னா மைதா மாவு வந்து நம்ம சலிச்சுட்டு அப்படியே போட்டுக்கலாம் கைஸ். வந்து மாவு வந்து மைதா மாவு வந்து சலிச்சுட்டு அப்படியே போட்டாச்சு முட்டைக்குள்ளே. இப்போ வந்து இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக கைஸ் ஒரு தப்பு பண்ணிட்டோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா முட்டை ஊற்றிட்டு அதுக்கப்புறமா இந்த சர்க்கரை அரைச்சி வச்சுருந்தோம்ல, இதை தான் உள்ளே போட சொன்னாங்க. நான் என்ன நினச்சிட்டேன், மைதாவை தான் உள்ளே போட சொல்கிறாங்கன்னு நினச்சிட்டு இப்படி கலந்து விட்டுட்டேன். பார்த்தா இப்படி வந்துடுச்சு. இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல. சரி, இதை எப்படியாச்சும் மாற்றி ஒரு கேக்காக மாற்றுவோம் கைஸ். தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ அவங்க சொன்ன மாதிரி 3 முட்டையை இருந்து உடச்சி ஊற்றுவோம். இப்போ வந்து 3 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் கைஸ். அதே ஸ்டெப்பு. இப்போ வந்து சத்தியமாக என்ன பண்ணுறதே தெரியல. ஒரு நல்லா வரலன்னா மைண்டே குழம்பு போயிடுது, என்னடா ஆயுது அப்படின்ற மாதிரி. நம்ம வந்து இந்த சர்க்கரையை வந்து அரைச்சி வச்சிடணும்ல, இப்போ வந்து இதை வந்து சலிச்சுக்கலாம் கைஸ்.
குக்கர் வந்து வெடிக்காமல் இருந்தால் சரி. விசில் போடலை, லோ ஃப்ளேமில் வச்சுருக்கு. இப்போ எனக்கு செய்ய தெரியாமல் செஞ்சிட்ருக்கேன். நல்லா வந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். ஆனால் கொஞ்ச நேரம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 45 நிமிட்ஸ் ஆகும். அது கிறிஸ்மஸ் தாத்தா அப்படின்னு நம்ம கொண்டாடுறது ஆக்சுவலாக உண்மையாலே அவர் வந்து இருந்திருக்காரு. அவர் பேர் வந்து சாண்டா நிக்கோலஸ். பேர் நான் கீழே போடுறேன், படிச்சுக்கோங்க. கிமு 230களில் வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு. அவர் வந்து ஒரு பெரிய ராஜாவாமா. யாருக்கெல்லாம் உதவி தேவைப்படுதோ, யாரெல்லாம் ஏழ்மையில் இருக்காங்களோ அவங்களுக்கே தெரியாமல் அவங்க வீட்டில் போய் வச்சுட்டு வந்துடுவாராமா. லைக் தங்க கட்டிகள், அப்புறமா நிறைய பணங்கள், இல்லை கிஃப்ட்ஸு, இதெல்லாம் வச்சுட்டு வந்துடுவாராம். அவரோட உதவிகள் வந்து அந்த ஊரில், இவர் வந்து நெதர்லாண்டில் வாழ்ந்துருக்காரு. இவரோட உதவிகள் எல்லாருக்குமே செஞ்சனால இப்போவும் அவர் இறந்ததுக்கப்புறமும் அதை வந்து பின்பற்றிட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. அது வந்து காலப்போக்கில் சாண்டா கிளாஸ் அப்படின்ட்டு உருமாறி இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேர்ல்டில் இருக்கிற எல்லாருமே நம்ம வந்து கிறிஸ்மஸ் ஆனாலே சாண்டா கிளாஸ் வருவார், கிஃப்ட் கொடுப்பாரு அப்படின்ற மாதிரி பல நிகழ்ச்சிகள் நம்ம வந்து பார்த்துட்டு தான் இருக்கோம். அதனாலேயே எல்லாருமே கிறிஸ்மஸ் அப்படின்ற ஒரு அற்புதமான ஒரு நாளை வந்து செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம் கைஸ். எல்லாருமே என்னை பொறுத்தளவுக்கு கிறிஸ்மஸ் தாத்தா அப்படின்றது எல்லாருக்குள்ளேயும் இருக்கிறது தான் சொல்லுவேன். நம்மளால் முடிஞ்சது சின்ன உதவியாக இருந்தாலும் மற்றவங்களுக்கு செஞ்சால் அதுதான் கிறிஸ்மஸ் தாத்தாவாக இருக்கக்கூடும். நம்மளால் முடிஞ்ச உதவிகளை மற்றவங்களுக்கு செஞ்சுட்டு இருந்தாலே அதுவே கிறிஸ்மஸ் தாத்தாவோட அதுதான் கிறிஸ்மஸ் தாத்தா. ஆக்சுவலாக அதான் உண்மை. ஓகே, இப்போ நம்ம வந்து கேக் வெந்திருக்கா அப்படின்ட்டு போய் பார்ப்போம். கைஸ், கேக்கு செம்மையாக ரெடி ஆகிருக்கு. இது எல்லாமே மேலே இந்த பிளாக்காக இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் நம்ம டைரி மில்க் வச்சுருந்தோம்ல, அதுதான் இது. கைஸ், கேக் செம்மையாக வந்திருக்கு பாருங்களேன் கைஸ். கேக் செம்மையாக வந்திருக்கு, டெக்ஸ்டரோட செம்மையாக இருக்குது. ஓவனில் வச்சுருந்தாலும் இந்த மாதிரி தான் இருந்திருக்கும், அதே லெவல் தான் வந்திருக்கு கைஸ். ஆனால் இப்போ சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் சொல்லுவோம். சூப்பராக இருக்குது கைஸ். சீரியஸாக செம்மையாக இருக்குது. உண்மையாக ஸ்வீட்டு கரெக்டாக இருக்குது, அந்த சக்கரைலாம் கரெக்டாக இருக்குது. ரொம்ப அதிகமும் இல்லை, கம்மியும் இல்லை, அளவாக இருக்குது. உண்மையாலே எல்லாருக்கும் மேரி கிறிஸ்மஸ் கைஸ். எல்லாருமே ஹாப்பியாக ஜாலியாக இருங்க. இந்த கிறிஸ்மஸ் நியூ இயர் எல்லாருக்கும் ஒரு நல்ல விடியலை கொடுக்கட்டும். ஹாப்பியாக இருங்க, ஜாலியாக இருங்க, எப்பயுமே ஜாலியாக இருங்க கைஸ். உங்களுக்கு என்ன தோணுதோ அதை செஞ்சுட்டு போயிட்டு இருங்க லைஃப் லாங். எல்லாருக்கும் இந்தாங்க கேக் டிஜிட்டலாக. ஓகே, பார்ப்போம் கைஸ். செம்மையாக இருந்துச்சு உண்மையிலே கேக்ஸ். நான் லைஃப் லாங்கில் இப்போ தான் கேக் செய்கிறேன். சீரியஸாக இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸு செம்ம எக்ஸ்பீரியன்ஸு. கேக் சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது. நான் கேட்டுக்கலாம் சொல்லுவேன், உண்மையிலே செம்மையாக இருக்குது. எல்லாருக்கும் மேரி கிறிஸ்மஸ் கைஸ். அடுத்த வீடியோவில் செம்மையாக மீட் பண்ணுறேன். பை கைஸ்.